ஆண்டுகளா இந்தியா இந்த போட்டியில தோல்வியை சந்திக்கலாம். இந்திய அணி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்த நாளான டிசம்பர் 26ஆம் தேதி பாக்ஸிங் டே என்ற பரிசு வழங்கும் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். இந்த நாள்ல ஒவ்வொரு ஆண்டும் மெல்பர்ன் மைதானத்துல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் ஒரு டெஸ்ட் போட்டியை நடத்துவாங்க. இதுக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த முக்கியமான போட்டியில இந்திய அணியை எதிர்த்து ஆஸ்திரேலிய அணி பங்கேற்க இருக்காங்க. 1995ல தொடங்கின இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ற அணிகளுக்கு எதிராக நடைபெறும். அதாவது கரெக்டா கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் இந்த டெஸ்ட் போட்டியை கிரிக்கெட் வாரியம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராபியோட 4வது டெஸ்ட் போட்டி இந்த நாள்ல நடக்குது. இந்த போட்டி உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய பிரபலமாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா இந்தியா இந்த போட்டியில தோல்வியை சந்திக்கல. இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மத்தியில இந்த போட்டி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஆஸ்திரேலியா சந்திச்சிட்டு இருக்க தொடர்ச்சியான தோல்விகள் தான். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டின்றது ஆஸ்திரேலியால உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பண்டிகையாவே கொண்டாடுறாங்க. இது பல சந்தர்ப்பங்கள்ல இந்திய அணி பார்வைக்கு சவாலாவும் அமைஞ்சிருக்கு. தற்போது இருக்க இந்திய அணி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.